அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகில் அல்லாஹ் நமக்கு அருளிய மிகப்பெரிய வரமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் ஒருவராக இருப்பது உள்ளது. பல தீர்க்கதரிசிகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் உள்ளனர். மேலும் ஒரு முஸ்லிமாக பிறந்தது கூட அல்லாஹ் அருளிய மிகப்பெரிய வரமாக நாம் கருத வேண்டும். நம்மை முஸ்லிமாக ஆக்கியதற்காக அல்லாஹுவை நாம் மிகவும் புகழ வேண்டும். புனிதமான இஸ்லாம் மார்க்கம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இஸ்லாமை மதிக்கவும் கௌரவிக்கவும் செய்கின்றனர். அப்படி ஒரு இந்து பெண்ணின் கருத்துக்கள் உலக அளவில் வைரல் ஆகி வருகின்றன. அந்த இந்து சகோதரி என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். अगर आप महाराष्ट्र के हिंदू से पूछे कि तुम्हारा रब कौन है तो वो बोलेगा गणेश। अगर आप दिल्ली के हिंदू से पूछे कि तुम्हारा रब कौन है तो वो बोलेगा राम। अगर आप बिहार के हिंदू से पूछे कि तुम्हारा रब कौन है तो वो बोलेगा शंकर। अगर आप बंगाल के हिंदू से पूछे कि तुम्हारा रब कौन है तो वो बोलेगा माँ दुर्गा। अगर आप गुजरात के हिंदू से पूछे कि तुम्हारा रब कौन है तो वो बोलेगा कृष्णा। अगर आप जनूबी भारत के हिंदू से पूछे कि तुम्हारा रब कौन है तो वो बोलेगा मुर्गन बालाजी। कसम है मुझे अपने सच्चे रब की, जो मेरी शारक से भी मेरे ज्यादा करीब है। आप दुनिया के किसी भी कोने में चले जाएं और वहाँ पे बसने वाले किसी भी मुसलमान से अगर ये सवाल करें कि तुम्हारा रब कौन है तो आपको सिर्फ एक ही जवाब मिलेगा, अल्लाह। மனதிற்கு குளிர்ச்சி தரும் அழகான கருத்துக்களை அந்த சகோதரி முன்வைத்துள்ளார். உலக முஸ்லிம்களுக்கு பெருமை தரும் தருணங்களை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. நீங்கள் மகாராஷ்டிராவில் உள்ள இந்துக்களிடம் உங்கள் கடவுள் யார் என்று கேட்டால் அவர்கள் கணேஷ் என்று கூறுவார்கள். ஆனால் டெல்லியில் உள்ளவர்களிடம் அதே கேள்வியை கேட்டால் அவர்கள் ராம் என்று கூறுவார்கள். இவ்வாறு வெவ்வேறு பகுதிகளில் உள்ளவர்களிடம் கேட்டால் வெவ்வேறு கடவுள்களை அவர்கள் குறிப்பிடுவார்கள் என்று அந்த பெண் தெளிவுபடுத்துகிறார். ஆனால் உலகில் எந்த முஸ்லிமிடமாவது உங்கள் கடவுள் யார் என்று கேட்டால் அவர்களுக்கு ஒரே ஒரு பதில் மட்டுமே இருக்கும். அது பிரபஞ்சத்தின் பரிபாலகரான அல்லாஹ் என்பதாக இருக்கும். உலகில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் மதம் எது என்று கேட்டால் எவ்வித சந்தேகமும் இன்றி இஸ்லாம் என்று கூறாதவர்கள் இல்லை. அந்த அளவிற்கு இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமின் ஒளி உலகெங்கும் பரவிவிட்டது. புனித இஸ்லாம் முன்வைக்கும் ஒவ்வொரு விஷயமும் மனித சமுதாயத்திற்கு முழுமையாக நன்மை பயப்பவையாக உள்ளன. வண்ணம் பாகுபாடு, பரஸ்பரம் குறை கூறுதல் போன்றவை இஸ்லாமில் இல்லை. அன்பு, நல்லுறவு மற்றும் அதற்கு வழிகாட்டும் பாடங்களை இஸ்லாம் கற்பிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு எப்போதும் ஒரு முன்மாதிரியாக உள்ளார்கள். பகைவர்களையும் நண்பர்களாக கருதும் இயல்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் நடந்து செல்லும் பாதையில் ஒரு யூத பெண்ணின் வீடு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக செல்லும்போது அந்த பெண் தனது வீட்டில் இருந்த குப்பைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான உடலின் மீது வீசுவார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூட அவரை திட்டவோ துன்புறுத்தவோ செய்யவில்லை. மாறாக அந்த பெண் நோய்வாய்ப்பட்ட போது அவரை சந்திக்க சென்றார்கள். இங்குதான் இஸ்லாமின் அழகிய போதனைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆனால் இஸ்லாமின் வளர்ச்சியில் பொறாமை கொண்ட அமெரிக்க யூத சியோனிஸ்ட்கள் இஸ்லாமை ஒரு பயங்கரமான மதமாக சித்தரிக்க முயல்கின்றனர். உலக வர்த்தக மைய தாக்குதல் மற்றும் பிற பயங்கரவாத அமைப்புகள் இதன் விளைவாகும். ஆனால் காலம் அவர்களின் பொய்களை அம்பலப்படுத்திவிட்டது. இதைத்தான் புனித குரானில் அல்லாஹ் கூறுகிறான். புனித குரானின் சூரத் தௌபாவில் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகிறான். அவர்கள் தங்கள் வாயால் அல்லாஹ்வின் ஒளியை அணைக்க நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தனது ஒளியை முழுமையாக்காமல் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். சத்தியத்தை மறுப்பவர்களுக்கு அது வெறுப்பாக இருந்தாலும் கூட. ஆகவே எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை சத்திய மறுப்பவர்கள் செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தோல்வியடையச் செய்வான். எனவே மரணம் வரை புனித இஸ்லாமில் உறுதியாக நிலைத்திருக்கும் வாய்ப்பை பெறுவதற்காக நாம் எப்போதும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணம் வரை இஸ்லாம் மார்க்கத்தில் நம்மை நிலைத்திருக்கச் செய்து அவனது சொர்க்கத்தில் நுழைய அனுமதிக்கட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடனும் வசியத்துடனும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.